அனைவருக்கும் வணக்கம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்கள்ல திருவோண நட்சத்திரத்துக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு. ஏன்னா திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம். ஓணம் பண்டிகையே பழமையான பண்டிகை. ரொம்ப அழகா திருமழிசை ஆழ்வார் பாடுறார், ஓண பெருவிழாவின் ஒலி அதிர அப்படின்னு பாடுறது மூலமா இந்த பண்டிகையினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கலாம். பெரியாழ்வாரும் தன்னுடைய திருப்பல்லாண்டு பாசுரத்துல எந்தை தந்தை தந்தை தன் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழியாக செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் என்று பாடுறது மூலமா திருவோண திருவிழா தொன்று தொட்டு தமிழகத்துல கொண்டாடப்பட்டதை நம்ம அறியலாம். இந்த திருவோண திருவிழா வாமன அவதார ஜெயந்தி விழா அப்படின்னு சொல்லப்படுகிறது. தச அவதாரங்கள்லேயே மிகச்சிறந்தது வாமன அவதாரம். பெருமாள் வாமனரா குள்ளமான பிரம்மச்சரியா உருவெடுத்து மகாபலி சக்கரவர்த்திகிட்ட போய் 3 அடி நிலம் கேட்டார். அதுக்கப்புறம் விஸ்வரூபம் எடுத்து திருவிக்கிரமரா அவதாரம் எடுத்து 1 அடியால நிலத்தையும் இன்னொரு அடியால வானத்தையும் 3வது அடியை மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலைமையிலையும் வைத்து அருள் புரிந்தார். அதனால கருணையும் நீதியும் நிறைந்த அவதாரமா இந்த வாமன அவதாரம் போற்றப்படுகிறது. இந்த திருவோண நாள் வெறும் அறுவடை திருநாள் மட்டும் கிடையாது, தான தர்மம் சமத்துவம் இதையெல்லாம் போதிக்கக்கூடிய அற்புதமான திருநாள். ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி தான தர்மம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த வீரன். ஆனா அவர்கிட்ட கொஞ்சம் அகந்தை இருந்தது. அந்த அகந்தையை அடக்கத்தான் இறைவன் வந்தாரே தவிர அவரை தண்டிக்க வரல. அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் மகாபலி மக்களை சந்திப்பதற்கான ஒரு வரத்தையும் இறைவன் அவருக்கு கொடுத்தார். ஒவ்வொரு வருஷமும் ஓண திருவிழாவப்போ திருவோண திருவிழாவப்போ மகாபலி சக்கரவர்த்தி மக்களை சந்திக்க வருவதாக ஐதீகம். அதனாலதான் கேரளத்து மக்கள் எல்லாம் பூக்கோலம் போட்டு கோலாகலமாக மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விழாவாகவும் இந்த விழாவை ரொம்ப அற்புதமா கொண்டாடுறாங்க. மனிதனுடைய மனசுல இருக்கிற அகந்தையும் செருக்கும் வெளியில போய் ஞானத்தை உள்ள கொண்டு வரணும் என்பதுதான் இந்த திருவோண பண்டிகையினுடைய முக்கியமான நோக்கம். அதனால உங்க குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்க இந்த திருவோண பண்டிகையை கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.